تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் என்கிற புனித மாதத்தில் ஏறத்தாழ 13 நோன்புகளை நாம் நிறைவு செய்யக்கூடிய இடத்தில் இந்த மாதத்தினுடைய பாதியை நாம் முழுமைப்படுத்துகிற இடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய மாதம் தொடர்பாக அதனுடைய நன்மைகள் அதனுடைய சிறப்புகளை குறித்து ஏராளமான இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்திய அடிப்படையில் தான் இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பட்டினி கிடந்து நோன்பு நோற்று இரவு வேளை தொழுகையிலே அதிகமான நேரம் திருமறை குர்ஆனினுடைய வசனங்களை ஓதியோ கேட்டோ இந்த தொழுகையிலே நாம் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புனிதம் நிறைந்த இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் செய்யக்கூடாத காரியங்களை நாம் அறிந்து வைத்திருப்பதை போன்று இந்த ரமலான் மாதத்தில் ஏதோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏதோடு உண்டான தொடர்பை நாம் நிராகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குர்ஆனில் சூரா பக்கரா என்கிற 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டும், நேர்வழியை மிக தெளிவாக எடுத்துரைக்கும், நன்மை தீமையை பிரித்து காட்டும் என்பதாக திருமறை குர்ஆனினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர் ஃபல்யஸ்முஹு. உங்களிலே யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கட்டும் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்கிற சட்டம் அருளப்பட்டதற்கான காரணமே இந்த மாதத்தில திருக்குர்ஆன் அருளப்பட்டதனால்தான். குர்ஆன் என்கிற மனித குலத்தை நேர்வழியில் பால் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த வேதத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் அருளியதால் தான் இந்த மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு சிறப்பு இருப்பதனால் தான் நீங்கள் இந்த மாதத்தில நோன்பு வைக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது குறிப்பிட்ட நாட்கள் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதுபோன்று உங்கள் மீதும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறைவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். இப்படி இறை அச்சத்திற்காக வேண்டி நோன்பு என்றதும் குர்ஆன் அருளப்பட்டதனால் ரமலானுக்கான சிறப்பு என்று 2 பெரும் பாக்கியத்தை ஒரு சேர அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த ரமலானில் நாம் நோன்பு வைக்கிறோம் என்பதை தாண்டி, இரவு தொழுகையில ஈடுபடுகிறோம் என்பதை தாண்டி, இன்னும் பிற உபரியான நன்மைகளை தான தர்மங்களிலே ஈடுபடுகிறோம் என்பதை தாண்டி திருமறை குர்ஆனோடு ஒரு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை நாம் அதிகமாக எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனினுடைய சிறப்பை ரமலானில் அதிகமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறான். அல்லாஹ்வே நபிக்கு உணர்த்துகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதம் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வருவார்கள். அதுவரை அருளப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எனக்கு ஓதி காண்பித்துவிட்டு எனக்கு அது குறித்த மனனத்திற்கான பாடத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் கடந்த ரமலானில், ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி ரமலானில் 2 முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் எனக்கு மரணம் வரப்போவதை நான் உணர்ந்த நேரம், எனக்கு மௌத் வரப்போகிறது எனக்கு தெரியுதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் மாதத்தில் நபி அவர்களுக்கு கொடுத்த பயிற்சிகள், முக்கியமான பயிற்சி என்ன? ரமலான நன்மை செய்யுங்கள் என்பது மட்டுமல்ல, ரமலான நோன்பு வையுங்கள் இரையச்சம் வளரும் என்பது மட்டுமல்ல, ரமலான குர்ஆனை ஓதுங்கள், திருமறை குர்ஆனை படியுங்கள், குர்ஆனினுடைய வாசகங்களை மனனமிடுங்கள் என்கிற பயிற்சியையும் சேர்த்து அல்லாஹ் ரமலானிலே வழங்கி இருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் ரமலானில் அந்த குர்ஆன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கென்று ஏராளமான சிறப்புகளுக்குரிய செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்னவெல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரவுல் குர்ஆன், மக்களே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யாத்தி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி, யார் குர்ஆனை ஓதுகிறாரோ அவர்களுக்கு நாளை மறுமையில் இந்த குர்ஆன் பரிந்து பேசும் என்றார்கள் நபி அவர்கள். குர்ஆனை படிக்கிறது இருக்கிற மறுமையில் யார் குர்ஆனை படித்தாரோ அவருக்கு அந்த குர்ஆன் பரிந்து பேசும். இறைவா, இவருக்கு நீ சொர்க்கத்தை வழங்கு, இவருடைய நேர்வழிக்காக, மனித குலத்தினுடைய நலனுக்காக என்னை நீ வழங்கினாய். எத்தனையோ பேர் புறக்கணிச்சாங்க, ஆனால் இவர் என்னை எடுத்து என்னை படித்தார், என்னை புரிந்து கொண்டார், என்னை மனநமிட்டார், என்படி செயல்பட்டார். எனவே இறைவா, இவரை நீ மன்னித்து விடு, இவருக்கு நரகம் வழங்காதே, சொர்க்கத்தை வழங்கு என்று அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் நாளை மறுமையிலே பரிந்துரை பேசும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வேதம் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல்வேறு இடத்தில் அதனுடைய சிறப்பை பேசுகிறான். சூரா ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யக்ரு அலைஹா சும்மா வஉமியானா. திருக்குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் அதிலே அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள், குர்ஆனை புரிந்து கொள்வார்கள். குர்ஆன் விளங்குவதற்கு லேசாக்கப்பட்ட வேதம். அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் ஃபஹல் மின் முதக்கிர், இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு நாம் லேசுபடுத்தி இருக்கிறோம், உங்களில் யாரேனும் பாடம் பெறுபவர்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறோம். குர்ஆன் எதுக்கு கொடுக்கல? ரமலானில் வெறுமனே அரபியில் படிப்பதற்காக மட்டுமல்ல, ரமலான் மாசம் வந்துச்சு ஒரு முறை 30 ஜுஸ் குர்ஆனை ஓதி முடித்தேன் என்பதற்கு மட்டுமல்ல, இந்த குர்ஆன் சிந்தித்து படிப்பதற்குரிய வேதம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது இதை சிந்திக்க கூடாது என்பதற்காக அவர்கள் உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே சிந்திப்பதற்காக அருளப்பட்ட இந்த வேதத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலாவது அதிகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். நபியினுடைய காலத்தில் ரமலானுடைய பொழுதுகளும் சரி, இன்ன பிற நேரங்களிலும் சரி, குர்ஆனோடு சஹாபாக்கள் இருந்த தொடர்பை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவிற்கு என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், சில நேரம் இரவு பொழுது வீடுகளில இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு நான் தெருக்களிலே நடந்து செல்வேன். ரசூலுல்லாஹ் போவாங்களாம். ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் நாட்டு மக்களை பற்றி நலனை அறிந்து கொள்ள இரவு தொழுகையை முடிச்சிட்டு இரவு வேளை ரசூலுல்லாஹ் ரோந்துக்கு போவான். தெருக்களிலே நபி அவர்கள் சுற்றிவிட்டு வருவார்கள். மக்கள் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, பசியில பட்டினியில இருக்கிறாங்களா ஏன்னு கேட்டா, சில பேருடைய கஷ்டம் எல்லாம் இரவுல தான் வெளிவரும், பகல்ல வெளிவராது. பகல்ல வெளியே போட்டு புறந்துகிட்டு இருக்க மாட்டாங்க, இரவல் அழுது கொண்டும் தூங்காமலும் பல மக்கள் இருப்பார்கள். நபி அவர்கள் அவர்களை சோதிப்பதற்கு வெளியே போவாங்க. அப்படி யார் இருக்கிறாங்களான்னு கண்காணிப்பதற்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சில தெருக்களை கடந்து செல்வேன், சில வீடுகளை கடந்து செல்வேன். அஷரியாக்கள் கோத்திரத்தில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளிலே
திருக்குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அதை நான் கேட்பேன். அவர்கள் குரலை வைத்தே அறிந்து கொள்வேன், இது யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவிற்கு அவர்கள் குரானை மிக தெளிவாக தங்கள் குரல்களிலே வாசிக்கக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். குரானோடு அதிகமான தொடர்பில் இருந்தவர்கள் அந்த மக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கலாம். திருமறை குரான் நமக்கான வேதம் என்று சொல்கிறோம். அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த திருமறை குரானை நம்மில எத்தனை பேர் அதனுடைய அர்த்தத்தை, பொருளை உணர்ந்து படித்து செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ரமலான் மாசம் வந்துச்சு, 13 நோன்பு முடிக்க போறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 14வது நோன்பு. ஏறத்தாழ பாதி முடியுது. பாதி மாதத்தை முடிக்க இருக்கிறோமே. திருக்குறான்ல ஏதாவது சில சூறாக்களை தமிழ்ல எடுத்து படிச்சிருப்போமா? சில வசனங்களை எடுத்து பார்த்திருப்போமா? அதன் விளக்கங்களை தேடி அறிந்து கண்டுபிடித்திருப்போமா? குரானை பிழை இல்லாமல் ஓதுவதற்காக முயற்சி செய்திருப்போமா? மனநமிட முயற்சி செய்திருப்போமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பல பேருக்கு இன்றைக்கு மார்க்கத்தை பற்றிய சட்ட திட்டங்கள் தெரிந்த அளவிற்கு திருக்குறானுடைய வாசகங்கள் தெரியாது. குரானில என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அதை தேடி படித்து உணரக்கூடிய இடத்தில் பல மக்கள் இல்லை. இது எவ்வளவு பெரிய வேதனை அளிக்கிற நிகழ்வு என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானுடைய சிறப்புகளை இன்னும் அதிகமாக சொல்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் குரானை மிக அழகாக அதற்குரிய முறையை மனநமிட்டு ஓடுகிறாரோ, சஃபரத்தில் முக்கர்ரமா, அவர்கள் மாணவர்களோடு மறுமையில் இருப்பார்கள். மறுமையில் எங்க இருப்பாங்களா? குரானை மனநமிட்டு அதற்குரிய முறையில குரானை யார் ஓடுகிறாரோ அவர் நாளை மறுமையில் மாணவர்களோடு இருப்பார். அது மட்டுமல்ல, சில பேருக்கு குரான் ஓத தெரியாது. குரானை ஓடுவதிலே மிகப்பெரிய இடர்பாடுகள் ஏற்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் குரானை ஓடுவதில் திக்கு தடுமாறி சிரமத்தோடு இந்த குரானுடைய ஆயத்துக்களை ஓடுகிறாரோ ஃபலஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலி இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். சரளமாக ஓடக்கூடியவர்களுக்கு 1 கூலி, திக்கு தடுமாறி ஓடுவார்களே திருக்குரானை, அவர்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இப்படி குரானுடைய சிறப்புகள். அது மட்டுமல்ல, அதன் விளக்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு சொல்லித் தரான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் குரானை படித்து அதன்படி நடப்பானே ஆனால் அவன் எலுமிச்சை பழத்திற்கு உவமை நாங்கள் ரசூலுல்லாஹ். குரானை படித்து குரான்ல வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குரானில் மது அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கடைபிடிப்பார். குரானில தொழ வேண்டும், பெற்றோர்களுக்கு அரவணைப்பு தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதை கடைபிடிப்பார். குரானையும் படிப்பார், குரான் படி நடப்பார் என்று யார் வாழ்கிறாரோ அவர்களுக்கு உதாரணம் எலுமிச்சை பழத்தை போன்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரீஹுஹா தய்யிப் வ தாமுஹா தய்யிப், அதனுடைய வாசனையும் அழகாக இருக்கும், அதனுடைய சுவையும் அழகாக இருக்கும். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் குரானை ஓதாமல் ஆனால் மார்க்க அடிப்படையில் செயல்படுவார், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை பேணிக் கொள்வார், தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, தான தர்மங்களை செய்வார், ஹஜ் உம்ராக்களை செய்வார், குரானை எடுத்து பார்க்க மாட்டார், குரானை படிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் பேரிச்சம்பழத்தை போன்றவர். ஏன்? அதற்கு வாசனை இருக்காது, சுவை இருக்கும். மார்க்க அடிப்படையில் அவர் வாழ்ந்தது என்றுதான் குரானை படிக்காதனால அந்த வாசனை அவர் இழந்து விடுகிறார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார், யார் ஒருவன் முனாஃபிக்காக வாழ்ந்து இஸ்லாத்துடைய அடிப்படை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து குரானை படிக்கிறானோ அப்படிப்பட்டவன் இருக்கிறானே, அவன் துளசி செடியை போன்றவன். வாசனை நல்லா இருக்கும், ஆனால் அதற்கு சுவை இருக்காது. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்களாக இருப்பார்கள், குரானையும் படிக்க மாட்டார்கள். இவர்கள் குமட்டிக்காயை போன்று நாங்கள் சொல்ல, வாசனையும் அருவருக்கத்தக்கதாக இருக்கும், சுவையும் அருவருக்கத்தக்கதாக இருக்கும் என்றார்கள் நபி அவர்கள். உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறோம், மார்க்க அடிப்படையில் செயல்படுகிறோம் என்றால் குரானுடைய தொடர்பை நாம் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த குரானுக்கு சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஆரம்பத்துல மது ஹலால்ல இருந்தது, மதுவை அல்லாஹ் என்ன செய்யல, தடுக்கல. மற்ற பெரிய பெரிய பாவத்தை ஆரம்பத்தில் அல்லாஹ் தடுத்தான். கொலை செய்யக்கூடாது,
கொள்ளையடிக்க கூடாது, விபச்சாரம் புரியக்கூடாது, திருடக்கூடாது. இதையெல்லாம் ஆரம்பத்தை தடுத்தான். சில பாவம் இருக்கிற ஆரம்பத்தை தடுக்கப்படல. எதெல்லாம்? சூதாடுவது ஆரம்பத்தை தடுக்கப்படல, வட்டி ஆரம்பத்தை தடுக்கப்படல, மது ஆரம்பத்தை தடுக்கப்படல. அப்படி மதுவை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருந்தான் ஒரு குறிப்பிட்ட காலம். சில முக்கியமான நபித்தோழர்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள், அலி இப்னு அபி தாலிப், யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் உட்பட பல பேர் இந்த மதுவுக்கு அடிமையாக கிடந்தார்கள். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மதுவோ போதையில் இருக்குமோ தொழுகைக்கு வராத அப்படின்னு தடுக்கிறான். ஒரு காலம் கழிந்து மதுவேற நன்மையை விட தீமை அதிகங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களை மது போதையிலிருந்து வெளியே கொண்டு வரான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் தொடர்ச்சியாக மதுவை குறித்து பேசிக் கொண்டு வருகிறான் திருக்குர்ஆனில். எனக்கு என்ன தோணுதுன்னா, நபி சொல்றாங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா, அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் மதுவை தடை செய்து விடுவான் என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு அப்படிதான் தெரியுது. உங்கள்கிட்ட மது இருந்தால் ஒன்று அதை குடித்து காலி பண்ணிருங்க, அல்லது அதை வித்து காலி பண்ணிருங்க. அல்லாஹ் தடுத்துட்டாங்கிற சட்டம் வந்துச்சுன்னா குடிக்கவும் அனுமதி கிடையாது, விற்கவும் அனுமதி கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி ஒரு சில நாட்கள் கிடக்குது. ரொம்ப நாளா இல்ல, மாச கணக்கில் ஆகல, சில நாட்கள் கிடக்கிறது. சூரா மாயிதாவினுடைய 90-91 வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், குறி கேட்கக்கூடிய அம்புகள், பலிபீடங்கள், இது அனைத்தும் ஷைத்தானுடைய நடவடிக்கை, அருவருக்கத்தக்கது. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இவை அனைத்தையும் விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுதா? மதுவை விட்டாலும் மறுமையை வெற்றிங்கிறான், சூதாட்டத்தை விட்டாலும் மறுமையை வெற்றிங்கிறான். யார் மதுவை விடமாட்டீர்களோ, சூதாட்டத்தை விடமாட்டீர்களோ, அவர்களுக்கு மறுமையில வெற்றி கிடையாது என்கிறது இந்த திருக்குர்ஆன் வசனம். ரசூலுல்லாஹ்க்கு இந்த வசனம் வருது. வந்த உடனே ரசூல் என்ன பண்றாங்க? மக்களை அழைக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் அழைத்து சொல்லுகிறார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தோழரே, அல்லாஹ் மதுவை தடுத்துட்டான், இத போய் மக்களுக்கு நீங்க அறிவிப்பு செய்யுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப கூட மது அருந்திட்டு சில பேர் இருக்கலாம், வசனம் வந்துருச்சு, இனிமேல் மது அருந்த கூடாது என்று அறிவிப்பு செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. அந்த நபித்தோழர் ஒவ்வொரு தெருவுக்கு போகிறார், தெருவினுடைய ஒரு மூலையில் நிற்கிறார், சத்தமோட்டு மக்களை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், நான் நபியிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான் என்று ஒவ்வொரு தெருக்களில் நின்று சத்தமிடுகிறான். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா என்கிற நபித்தோழர், இந்த அபூ தல்ஹா யாருன்னா, இஸ்லாத்தை ஏற்று சில ஆண்டுகள் ஆன நபித்தோழர். அவர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு மது அருந்தி கொண்டிருக்கிறார். தன் உறவுக்கார ஆண்கள், தன் நட்பு வட்டாரங்கள், தன் நண்டை வீட்டார்கள், இவர்களோடு சேர்ந்து மது அருந்துகிறார். பரிமாறக்கூடியது யாரு? அனஸ் இப்னு மாலிக். ரசூலுல்லாஹ் ஒரு சிறுவர் 10 வருஷம் பணிவிடை செஞ்சாரு, அவர் தான் இங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் பணிவிடை செய்கிறார்? இந்த அபூ தல்ஹா அனஸ் இப்னு மாலிக்குடைய தாயாரைத்தான் திருமணம் முடிச்சிருக்கார், 2வது கணவர் இவர். அப்ப தன்னுடைய சிறிய தந்தையாக பார்க்கப்பட்ட அந்த அபூ தல்ஹாவோடு இருந்து மதுவை பரிமாறி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்குது அபூ தல்ஹாக்கு. அனஸை கூப்பிடுகிறார், அனஸே, வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, சத்தத்தை கேட்டுட்டு உள்ள வராங்க. என் சிறிய தந்தையே, நபியிடத்தில் இருந்து ஒரு அறிவிப்பாளர் வந்திருக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான் என்று நபி சொன்னதாக இந்த அறிவிப்பாளர் வந்து சொல்லுகிறார் அப்படின்னு தகவல் வருது. உடனே அபூ தல்ஹா, ஒருவேளை அந்த இடத்த நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இந்த ரமலான் வருது, ரமலானோட விட்டுறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டுறேன், மது வேற வாங்கி வச்சுட்டேன், காசு ஆயிடுச்சு, வேஸ்டா கீழே ஊத்துனா விற்க முடியாது, அதை மட்டும் குடிச்சு முடிச்சிடுறேன், இப்படின்னு 1008 காரணத்தை நாம சொல்லுவோம். அபூ தல்ஹா சொல்கிறார், அனஸே, இருக்கிற மதுக்களை எல்லாம் கொண்டு போய் தெருக்கல்ல வீசுங்கிறான். அனஸ் கொண்டு போய் வீசுகிறார். ஒவ்வொரு மக்களுமே தங்கள் வீடுகளில் இருந்து மதுவை கொண்டு வந்து வெளியே ஊற்றுகிறார்கள். அன்றைய காலம் இருந்தது. இப்ப இன்னைக்கெல்லாம் மது வேணும்னா கடைக்கு போய் வாங்குவாங்க அந்த மக்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வீட்டுல தயாரிப்பாங்க. மதுவை வீட்டிலே தயாரித்து சொந்த தேவைக்கு, பிசினஸ் கிடையாது, தன் சொந்த தேவைக்கு வீட்டிலே தயாரித்தவர்கள் அன்றைய மக்கள். ஆனால்
ஒரு குர்ஆன் வசனம் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மதுவிலிருந்து தூரப்படுத்தியது. ஆனால் எத்தனை பல பயான்களிலே கேட்டிருப்போம், வட்டியை விட்டோமா? எத்தனை பல குர்ஆன் வசனங்கள் சொல்கிறது பாவத்தை விட்டோமா? காரணம், குர்ஆனை வெறும் புத்தகமாக நாம் கடந்து செல்கிறோம். சஹாபாக்கள் அதை அப்படி பார்க்கல, பொக்கிஷமாக பார்த்தார்கள். குர்ஆனை வார்த்தையாக நாம் கடக்கிறோம், சஹாபாக்கள் அதை வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வெறும் வேடிக்கையாக நாம் பார்க்கிறோம், ஆனால் அதுதான் நாளை மறுமையிலே தங்களை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக அவர்கள் பார்த்தார்கள். அதன் விளைவுதான் குர்ஆனை படித்தார்கள், மனனமிட்டார்கள், அதன்படி செயலாற்றினார்கள். வாழுகிற தருணத்திலேயே சொர்க்கத்திற்கான நன்மாராயத்தை பெற்ற நிலையிலே மரணித்தார்கள். அத்தகைய சிறப்புமிக்க காரியத்தை ரமலானுடைய பொழுதுகளில் இருந்து நாம் கையில் எடுப்போம். குர்ஆன் வசனத்தை படியுங்கள், அதன்படி செயல்படுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் என்கிற இந்த மாதத்தின் இந்த இரண்டாவது ஜும்மாவின் வசூலை நம்முடைய ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தில் சார்பாக நடைபெறக்கூடிய தாவாக்கள் மற்றும் சமுதாய விழிப்புணர்வு சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள், ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள் மற்றும் ஹாஃபிதுகளை உருவாக்கக்கூடிய, குர்ஆன் மனப்பாடம் செய்யக்கூடிய சிறார்களை உருவாக்கக்கூடிய இப்படி ஏராளமான தொண்டு நிறுவனங்களை, ஜமாத்தினுடைய மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய பல நிறுவனங்களை உருவெடுப்பதற்காக ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜும்மா வசூலை அந்த வகைக்காக வேண்டி நாம் செலவழிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நன்மைக்கான காரியத்தை குறித்து ரமலானில் போதித்ததை போன்று தர்மத்தை குறித்து போதித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். ரமலான் அல்லாத காலத்தில் ரசூலுல்லாஹ் மிக வேகமாக தர்மம் செய்வார்கள். ரமலானுடைய காலம் வந்துவிட்டது என்றால் புயல் காற்றை விட நபியவர்கள் வேகமாக தர்மம் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள். இந்த தர்ம சிந்தனை என்பது முஸ்லிம்களை அதிகமாக நரகத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு பிரதானமான வழிபாடு இந்த தர்மம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரகத்தை குறித்து பயான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகமே அப்படி மாறுது. நரகத்தை பார்ப்பதை போன்று வெறுக்கிறாங்க. உடனே முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மறுபடி பேசுறாங்க. நரகத்தை பார்ப்பதை போன்று முகத்தை வைத்துக் கொள்கிறார்கள், முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மீண்டும் பேசுறாங்க, முகம் மாறுது, முகத்தை திருப்புறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகம் மிக கொடுமையானது. நாளை மறுமையில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானை பிடித்து விசாரிப்பான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியில் எந்த ஒரு திரையும் இருக்காது. அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த நிலையில் ஒரு அடியான் தன் வலப்பக்கம் பார்ப்பான், நரகத்தை காண்பான். தன் இடப்பக்கம் பார்ப்பான், நரகத்தை காண்பான். தனக்கு பின்னால் முன்னால் பார்ப்பான், நரகத்தை பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இத்தக்கின்னார் ஒலபி ஷக்கி தம்ரா, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தேனும் நரகத்தில் இருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் போதித்த செய்தி பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில நாம் அதிகமான தர்மங்களை செய்வது நரகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கும். ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையில் நிற்கிறாங்க, ஆண்களுக்கு பயம் பண்றாங்க. பொதுவாக எல்லாருக்குமான பயம் தான். பெண்கள் பகுதியில் அந்த சத்தம் போகல. பெண்கள் பகுதிக்கு போய் ரசூலுல்லாஹ் தனியா பயான் பண்றாங்க. பெண்களை பார்த்து சொன்னார்கள், சத்தக்கன பெண்களே, அதிகமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இத்தலாத்து ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் ஃபுக்கரா, அதிலே அதிகம் ஏழைகள் இருந்தார்கள். ஒத்தலாத்து ஃபின்னார், நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயித்து அக்ஸர அஹ்லிகள் நிசா, அதிலே அதிகம் பெண்களை நான் பார்த்தேன் என்றார்கள் நபி அவர்கள். உடனே ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க, பிமையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம்? நபி அவர்கள் சொன்னார்கள், தக்ஃபுருன பில் அஷீரின்,
நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு மாறி செய்கிறீர்கள். ஒப்புக்கொள்றாங்க சஹாபி பெண்மணிகள். ஆமா, இல்ல நாங்க அப்படி பண்ண மாட்டோம் பேசல, சரிதான், எங்க கிட்டயும் அந்த பண்பாடு இருக்கிறது என்று சொல்லி கழுத்தில் கிடந்த காதுகளில் அணிந்து கொண்டிருந்த தங்க ஆபரணங்களை, வெள்ளி ஆபரணங்களை கலத்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் தர்மம் செய்தார்கள். ஒரு அம்மையார் ஜைனப் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெண்மணி, அவங்க நேர வீட்டுக்கு போறாங்க. தொழுகைக்கு வரும்போது நகை கொண்டு வரல, தர்ம பொருள் கொண்டு வரல, வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய நகைகளை எடுக்கிறாங்க. எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல தர்மத்தை கொடுப்பதற்கு முறையிட்டார்கள், அதற்காக முனைந்தார்கள் என்ற செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி தர்மத்திற்கென்று எவ்வளவோ பல காரியம் இஸ்லாத்திலே தூண்டுகோல் விடுக்கப்பட்டது. தர்மம் சொர்க்கத்திலே சேர்க்கும், தர்மம் நல்ல ஒரு மரணத்தை நமக்கு பெற்றுத் தரும், தர்மம் எத்தனையோ பல பாக்கியத்தை தரும். அதிலே மிக பிரதானமான பாக்கியம் என்பது தர்மம் உங்களை நரகத்திலிருந்து காக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி திருக்குர்ஆனில் சூரா முனாஃபிக் என்ற அத்தியாயத்தில் இறுதி 3 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹ்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்கள் பொருள் செல்வமோ உங்கள் மக்கள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். உமை யஃபால் தாலிக், யாருக்கு அவ்வாறு திசை திருப்பப்பட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஒரு அடியானுடைய மரண நேரத்தில், வானவர்கள் பார்க்கிற நேரத்தில் அந்த அடியான் கேட்பானாம், என்ன தெரியுமா? இறைவா, குறைந்த காலம் எனக்கு நீ அவகாசம் தான், சத்தக்கன வாக்கும் என சாலிஹீன், நான் தர்மம் செய்து நான் நல்லவனாக மாறிவிட்டு வருகிறேன் என்பானாம் அந்த அடியான். அவன் என்ன கேட்டிருக்கலாம்? யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் டைம் தான், நான் தொழுதுட்டு வரேன்னு கேட்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் தான், நோம்பு வச்சுட்டு வரேன்னு கேட்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் டைம் தான், ஹஜ் பண்ணிட்டு வரேன்னு கேட்டிருக்கலாம். அவன் என்ன கேட்கிறான்? கொஞ்ச நேரம் டைம் தான், நான் தர்மம் பண்ணிட்டு வரேன்னு கேட்கிறான். என்ன காரணம் தெரியுமா? வேற எல்லா அமல்களை செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும், தர்மத்துக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது. தொழுகைக்கு 10 நிமிஷம் வேணும்ல, ஒரு 5 நிமிஷம் வேணுமா இல்லையா? நோம்புக்கு 13 மணி நேரம் தேவை, ஹஜ்ஜுக்கு துல்ஹஜ் மாசம் வரைக்கும் காத்திருந்து செய்யணும். ஆனால் தர்மம் இருக்குத ஒரு 5 நொடி அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா போதும். அல்லாஹ் இந்த உலகத்தோடு பேச நேரம் கொடுத்தா போதும். தன் மனைவி இடத்துல, பிள்ளைங்க இடத்துல, நான் மௌத்தாக போற மாணவர்களை பார்த்துட்டு என் கதை முடிஞ்சிருச்சு, என்கிட்ட இருக்கிற சொத்து பத்துக்களை கொஞ்சம் கூட தர்மம் பண்ணுங்க, ஒருவேளை மறுமையில அது என்னை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு சாகலாமா இல்லையா? அந்த வாய்ப்பை கூட அல்லாஹ் தர மறுத்து விடுவான். மரணிக்கிற அடியார்கள் எல்லோருமே அல்லாஹ் இடத்தில் எதிர்பார்க்கிற நன்மை என்பது தர்மம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று. அப்படி ஒரு நிலையில மௌத்து நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் மாட்டிக்கொண்டு தர்மத்திற்காக வேண்டி இயங்குவதை விட இப்போதைய காலத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு இறை மார்க்க பணிகளை வளர்த்தெடுப்பதற்காக அதிகமாக இந்த ரமலானுடைய பொழுதுகளிலே தான தர்மங்களிலே ஈடுபடுங்கள். அதற்காக வேண்டி ஜும்மாவுடைய வசூலை அதிகமாக வழங்குங்கள். அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமையகத்திற்கான முதியோர் இல்லங்கள், சிறார் இல்லங்கள் என்று அத்தகைய நிறுவனங்களுக்காக, ஏழை எளியவர்களுக்கு நடத்தப்படுகிற நிறுவனங்களுக்காக வேண்டி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே அதிலும் உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக தந்து உதவுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.